கன்னியாகுமரி விவேகானந்த நினைவு மண்டபத்திற்கு செல்லும் படகு போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகள் அவதியடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக கிடைத்திருக்கிறது. பிரதமர் மோடி 3 நாள் அங்கு இருந்து தியானம் செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருப்பது, குறிப்பாக அந்த கன்னியாகுமரி பாறைக்கு செல்லக்கூடிய அந்த படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் இது தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. கன்னியாகுமரி விவேகானந்த நினைவு மண்டபத்திற்கு செல்லக்கூடிய படகு போக்குவரத்து தற்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதனால் அங்கு சென்று விவேகானந்தரை தரிசிப்பதற்காக இருந்த சுற்றுலா பயணிகள் சற்று அவதியடைந்திருப்பதாகவும் கூடுதல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கன்னியாகுமரி விவேகானந்த நினைவு மண்டபத்திற்கு செல்லும் படகு போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு பிரதமர் மோடி நேற்று மாலையிலிருந்து 45 மணி நேரம் தியானத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதையடுத்து அப்பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், நடவடிக்கைகள் செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. இன்று சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்களா மாட்டார்களா என்ற கேள்வி எழுந்த சூழ்நிலையில் இன்று காலை 8 மணி முதல் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் கன்னியாகுமரி விவேகானந்த நினைவு மண்டபத்திற்கு செல்லக்கூடிய படகு போக்குவரத்து தற்போது நிறுத்தப்பட்டிருப்பதாக அண்மை செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. இதனால் அங்கு சென்று விவேகானந்தரை தரிசிப்பதற்காக காத்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் அவதியடைந்திருப்பதாகவும் தகவல்கள் மேலும் கூறுகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மாலையிலிருந்து 45 மணி நேரம் இடைவிடாத தியானத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கன்னியாகுமரி விவேகானந்த நினைவு மண்டபத்திற்கு செல்லக்கூடிய படகு போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதால் விவேகானந்தர் பாறைக்கு செல்ல காத்திருந்த சுற்றுலா பயணிகள் சற்று ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி விவேகானந்தர் மண்டபத்தில் தியானத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் சுற்றுலா பயணிகள் செல்ல தற்போது ஒரு சிறிய அசௌகரியம் ஏற்பட்டிருக்கிறது. படகு போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு செல்லக்கூடிய அந்த படகு போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக அண்மை செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனால் அங்கு செல்ல இருந்த காத்திருந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்திருக்கிறார்கள், அவதியடைந்திருப்பதாகவும் நமக்கு கூடுதல் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. நாற்பத்தைந்து மணி நேர தியானத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பிரதமர், அதன் காரணமாக அந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. மேலும் சுற்றுலா பயணிகள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்களா அனுமதிக்கப்பட மாட்டார்களா என்றெல்லாம் கேள்வி எழுந்திருந்த நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு இன்று காலை முதல் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கடற்கரையோர பகுதிகளை தவிர்த்து மற்ற பகுதிகளில் தங்குமிடங்கள் இயங்கலாம் என்றும் சுற்றுலா பயணிகள் எளிமையாக வந்து செல்லலாம் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருந்த சூழ்நிலையில் 45 மணி நேர அந்த தியான நிகழ்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்றும், அதனால் ஒருவேளை சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட மாட்டார்களோ என்றெல்லாம் கூட கேள்வி எழுந்த சூழ்நிலையில் போக்குவரத்து தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. காலையிலிருந்து அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தியானத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த சூழ்நிலையில் காலை முதல் படகில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது திடீரென அந்த படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது தற்காலிகமாக நிறுத்தம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதிக்கு செல்லவிருந்த சுற்றுலா பயணிகள் சற்று ஏமாற்றமடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு அசௌகரியம் ஏற்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகள் அவதியடைந்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. காலை முதல் படகில் சென்று கொண்டிருந்தவர்கள் தற்போது சுற்றுலா பயணிகள் காத்துக் கொண்டிருந்த நிலையில் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் படகு போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் மேலும் கூறுகின்றன. மேலதிக தகவல்களுடன் இணைகிறார் மாவட்ட செய்தியாளர் பிரின்ஸ். இப்போ அந்த படகு போக்குவரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. இது தற்காலிகமான ஒரு அனுமதி மறுப்பா, இல்ல இதுக்கு மேல யாரும் செல்லக்கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனை எதுவும் விதிச்சிருக்காங்களா? என்ன பிரச்சனை, என்ன காரணம்? முக்கியமாக அதாவது தற்போது பிரதமர் நரேந்திர மோடி இன்று இரண்டாவது நாளாக விவேகானந்தர் நினைவு மண்டலத்தில் தியானத்தில் இருந்து வருகிறார். தொடர்ந்து சுற்றுலா பயணிகளுக்கு நேற்று மதியம் வரை அனுமதி வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாலை 5 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரிக்கு வருகை தொடர்ந்து பிற்பகல் 1 மணி அளவில் படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. அங்கிருந்து சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டனர். இதைத் தொடர்ந்து இன்று காலை 8 மணி முதல் தற்காலிகமாக படகு போக்குவரத்து துவக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்திருந்தனர். அவர்களின் உடைமைகள் சோதனை செய்யப்பட்டது. ஆதார் அடையாள அட்டையுடன் அவர்களின் முகவரியும் முழுமையாக பெற்ற பின்னரே அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். செல்போன் கொண்டு செல்வதற்கு அனுமதி வழங்கவில்லை.
பைகளும் எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. இந்த நிலையில் திடீரென தற்போது சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பாலை இயக்கப்பட்டு வந்த படகு போக்குவரத்தானது தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். இது தொடர்பாக மறு உத்தரவு வரும் வரை தற்காலிகமாக இந்த படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிரின்ஸ், பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு வார இறுதி நாள் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில நோக்கி இந்த அதிகமாக எண்ணிக்கையில் வரக்கூடியவர்கள் இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை இன்று அதுவும் இப்போ பரீட்சையெல்லாம் லீவ் விட்டுருக்கக்கூடிய ஸ்கூல் திறக்கக்கூடிய நேரத்தில் அதனால விடுமுறையை கழிப்பதற்காக வந்திருக்கக்கூடியவர்கள் சுற்றுலா பயணிகள் என்ன சொல்றாங்க, அவங்ககிட்ட அதை பேச முடிஞ்சதா? நிச்சயமாக, அதாவது கடந்த 2 தினங்களாகவே சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக அளவில் வந்த வண்ணம் இருக்கின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி வருகையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடுகள் வகுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கே கடற்கரைக்கு செல்வதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் முழுமையாக போலீசாரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கு வந்திருந்தனர். ஆனால் அவர்களுக்கு விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு படகு மூலம் செல்ல முடியவில்லை. அதேபோன்று கடற்கரைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் இதற்கு முன்னதாகவே அங்குள்ள அறைகளில் ரூம்கள் எடுத்து ஆன்லைன் மூலமாக புக்கிங் செய்திருந்த நிலையில் அங்கு விடுமுறையை கழிப்பதற்காக வந்த சுற்றுலா பயணிகள் பெருமளவில் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். மேலும் நாளை வரை இந்த தடை இருக்கும் என்பதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.